ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் 26 வயதான உதவி கமாண்டன்ட் சிம்ரன் பாலா. இவர்தான் புதுடெல்லியில் உள்ள கர்தவியா பாதையில் நடைபெற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பில் முற்றிலும் ஆண்களை கொண்ட மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு படைகளில் மாறிவரும் நெறிமுறைகளை எடுத்து காட்டுகிறது. சிம்ரன் பாலா ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி மாவட்டத்தில் உள்ள ஒரு எல்லை நகரமான நௌஷேராவை சேர்ந்தவர். அவர் தனது மாவட்டத்திலிருந்து மத்திய ரிசர்வ் காவல் படையில் அதிகாரியான முதல் பெண் ஆவார். சிம்ரன் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC மத்திய ஆயுத காவல் படைகள் தேர்வில் தனது முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் 82வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து தகுதி பெற்ற ஒரே பெண்ணும் இவர்தான். அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பட்டம் பெற்றுள்ளார். குருகிராமில் உள்ள CRPF அகாடமியில் பயிற்சி பெற்ற போது பயிற்சியில் சிறந்த அதிகாரி விருதை பெற்றார். அவரது முதல் பணி நியமனம் சத்தீஸ்கரில் உள்ள பஸ்தாரியா பட்டாலியனில் இருந்தது. அங்கு அவர் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டார். இப்படி படிப்படியாக கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திய சிம்ரன் பாலா இன்று இந்தியாவே போற்றும் சிங்கப்பெண்ணாக உருவெடுத்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் சிம்ரன் பாலாவின் பங்கு வரலாற்று சிறப்பு மிக்கது. ஜனவரி 26ஆம் தேதி 140க்கும் மேற்பட்ட ஆண் CRPF பணியாளர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவை அவர் வழிநடத்தியுள்ளார். இதற்கு முன்பு பெண் அதிகாரிகள்